கடவுள் உங்களுக்கு எது கொடுத்துருக்காரோ அதுவும் அவரோட பிளெஸ்ஸிங் தான், எது கொடுக்கலையோ அதுவும் அவரோட பிளெஸ்ஸிங் தான். எந்த விஷயம் உங்களுக்கு உடனே நடக்குதோ அதுவும் அவரோட பிளெஸ்ஸிங் தான், எது டிலே ஆகுதோ அதுவும் அவரோட பிளெஸ்ஸிங் தான். இந்த கண்ணோட்டத்தோட வாழ்க்கையை நீங்கள் வாழ்ந்து பாருங்கள். உங்களை விட இந்த உலகத்தில் ரொம்ப சந்தோஷமாக வேறு யாருமே இல்லை அப்படின்னு தோணும். ஸோ இது ஒரு சின்ன டிப்ஸ் தான். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு திவ்யாவின் கிச்சன். இந்த வீடியோவில் நான் சென்னையிலேருந்து நேட்டிவ்க்கு போகிறோம். ஊரில் திருவிழா. ஸோ நானும் என் ஹஸ்பண்டும் ட்ரெயினில் தான் போகிறோம். ஸோ எங்கள் ஊர் போயிட்டு அங்கே என்னென்ன நடந்துச்சு, திருவிழா எப்படி நாங்கள் செலிப்ரேட் பண்ணோம், வில்லேஜில் லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கும். ஆல்ரெடி நான் எங்களோட வில்லேஜ் பற்றி நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அந்த வீடியோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் வைக்கிறேன். உங்களுக்கு வில்லேஜ் லைஃப்பை ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வீடியோவை செக் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா நாங்கள் ட்ரெயின் மவுண்ட் ஸ்டேஷனில் ஏறியிருக்கோம். இப்போ பார்த்திங்கன்னா தாம்பரம் போய் தான் நம்ம ஊருக்கு போக முடியும் இல்லையா. ஸோ நான் இப்போ விழுப்புரம் போய் இறங்க போகிறேன். விழுப்புரத்துலேருந்து எங்கள் ஊர் பக்கத்தில் ஒரு வில்லேஜ் தான். ஸோ இப்போ ட்ரெயினில் போயிட்டுருக்கோம். மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா நாங்கள் கார் எடுத்துகிட்டு போகாத டைமில் ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். ஸோ ரொம்பவே ட்ராவல் பண்ண அந்த டயர்டே தெரியாது, ரொம்ப சூப்பராக இருக்கும் ட்ரெயினில் ட்ராவல் பண்ணால். ஸோ இப்போ தாம்பரம் ஸ்டேஷன் வந்துருச்சு. டிக்கெட்லாம் எதுவுமே நாங்கள் ரிசர்வ் பண்ணல, ஏன்னா இது ஒரு சடன் பிளான். ஸோ தாம்பரம் போயிட்டு ட்ரெயின் டைமிங் மட்டும் பார்த்தோம். ஈவினிங் 6:45க்கு ட்ரெயின் இருக்குது. ஸோ நாங்கள் போகிறதுக்கும் ஒரு 10 minutes தான் எங்களுக்கு டைம் இருந்துச்சு. போனதுக்கப்புறம் ட்ரெயினும் கரெக்டாக பிளாட்ஃபார்மில் இருந்துச்சு. ஸோ தாம்பரம் ஸ்டேஷனில் நீங்கள் இந்த ஆப் நீங்கள் நிறைய பேர் ட்ரெயினில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன ஆப்னு பார்த்தீங்கன்னா வேர் இஸ் மை ட்ரெயின் அப்படின்னு சொல்லிட்டு ப்ளே ஸ்டோரில் ஒரு ஆப் இருக்குது. அந்த ஆப் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் இப்போ எந்த ட்ரெயினில் போகிறீங்களோ ஃப்ரம் டு லொக்கேஷன் சூஸ் பண்ணிவிட்டு முதல்ல என்னென்ன ட்ரெயினில் அவைலபிலிட்டி இருக்குதுன்னு செக் பண்ணிக்கலாம். அந்த ட்ரெயின் இப்போ எந்த ஸ்டேஷனில் இருக்குது அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். நீங்கள் ட்ரெயினில் ஏறினதுக்கப்புறம் பர்டிகுலராக நீங்கள் ஒரு லொக்கேஷனை ரீச் ஆகணும்னா அது ரீச் ஆகிறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இப்போ ட்ரெயினில் இருக்கும்போது நம்ம எந்த ஸ்டேஷன் இருக்குன்னு நமக்கு தெரியாது இல்லையா. ஸோ இந்த ஆப்பில் நீங்கள் செக் பண்ணிக்கலாம். இப்போது சென்னையில் ஏறிங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ செங்கல்பட்டில் இருக்கிறோமா, இப்போது மேல்மருவத்தூரில் இருக்கிறோமா அப்படின்னு நமக்கு அந்த ஆப்பே காமிக்கும். ஸோ இந்த ஆப் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் மேல்மருவத்தூர் வந்துட்டோம். ரஷ்ஷாக தான் இருந்தது. செங்கல்பட்டு வந்தோடனே எல்லாருமே இறங்கிட்டாங்க. ஸோ ரொம்ப ஃப்ரீயாக இருந்துச்சு. கால்லாம் நல்லா நீட்டி போட்டுக்கலாம். பஸ்ஸிலலாம் நமக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் இல்லையா. அதனால் காரில் நாங்கள் தீபாவளி, பொங்கல் அந்த மாதிரி ஏதாச்சும் முக்கியமாக ஏதாவது ஃபங்க்ஷன் அப்போ மட்டும் தான் நாங்கள் கார் எடுத்துகிட்டு ஊருக்கு போவோம். மற்றபடி இப்போ ட்ரெயினில் போகிறதுன்றது ரொம்ப கம்ஃபர்ட்டாகவும் இருக்கும். ட்ரெயினில் பார்த்திங்கன்னா 60-80 rupees தான் டிக்கெட்டே ஒரு ஆளுக்கு. ஸோ ரொம்ப சிம்பிளாக பட்ஜெட்லேயே போயிட்டு வந்துடலாம் ஊருக்கு. கார் எடுத்துகிட்டு போகணுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த டோல்கேட்டு அப்புறம் அங்கே நின்று காஃபி குடிக்கிறது இதுக்கே ரொம்ப அமௌண்ட் செலவாயிடும். ஸோ நாங்கள் இப்போ மோஸ்ட் ஆஃப் த டைம் ட்ரெயின் தான் ப்ரிஃபர் பண்ணுவோம். எனக்கு ரொம்ப பசி, டைம் நைட் ஆகிடுச்சு. நைட்டு ஒரு 9 ஆகிடுச்சு. சரி சமோசா விற்றாங்க விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷனில். சரி சமோசாவை சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே நடந்து போயிட்டுருக்கோம். நாங்கள் வந்த ட்ரெயின் இது தான். எனக்கு ஜென்ரலாக ட்ரெயினில் ஃப்ரண்டில் அந்த இன்ஜின் ரூம் இருக்கும் பார்த்தீங்களா, அது பார்க்குறது ரொம்ப பிடிக்கும். ஸோ கொஞ்ச நேரம் நின்று வேடிக்கை பார்த்துட்டு இருந்தேன். உள்ளே எப்படி ட்ரெயின்லாம் உள்ளே எப்படி இருக்குது இன்ஜின் ரூம்லாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் இப்போ ரோடு க்ராஸ் பண்ணி நாங்கள் எங்கள் ஊருக்கு போனோம். ஸோ எங்கள் ஊருக்கு பார்த்திங்கன்னா பஸ் ஃபெசிலிட்டியே கிடையாது. ஸோ 2 வீலரில் தான் போகணும். பக்கத்தில் இருக்க ஒரு டவுனுக்கு போயிட்டு அங்கேருந்து ஊர்லேருந்து எங்கள் மாமனார் வண்டி எடுத்துகிட்டு வருவார் 2 வீலர். ஸோ அதில் போவோம். வீட்டில் குட்டி பசங்கள்லாம் இருக்கிறாங்கன்றதுனால விழுப்புரமில் பார்த்திங்கன்னா இந்த கே கார்னர் அப்புறம் அர்ச்சனா இந்த ரெஸ்டாரண்ட் ரெண்டுமே ஸ்நாக்ஸ்லாம் நிறைய இருக்கும். ஸோ கே கார்னர் போயிட்டு குட்டி பசங்களுக்கு ஸ்வீட்ஸு அப்புறம் கொஞ்சம் மிக்சர்லாம் வாங்கிட்டு கிளம்பணும். ஊருக்கு சென்னையில் இருந்துட்டு ஊருக்கு போகும்போது உண்மையாகவே ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சென்னையிலேருந்து ஊருக்கு போகிற நிறையா பேருக்கு இந்த ஃபீல் தெரியும் நான் நினைக்கிறேன். ஸோ ஊரில் ஏதாச்சும் ஒரு ஃபங்க்ஷன் இல்லை ஊரில் ஏதாச்சும் ஒரு திருவிழானா கண்டிப்பாக நாங்கள் ஆப்சென்ட் ஆகவே மாட்டோம். அதுவும் திருவிழானா 2 பேருமே முதல்ல கிளம்பிடுவோம். ஏன்னா திருவிழா டைமில் தான் நம்ம ஊரில் இருக்கிற வெளியூரில் இருப்பாங்க இல்லையா, எல்லோரும் ஊருக்கு வந்திருப்பாங்க. ஸோ அவங்கக்கிட்ட பேசுகிறது, அவங்க கூட நம்ம என்ன நடந்துச்சு அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணிக்கிறது, அவங்க விஷயங்களை தெரிஞ்சுக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த திருவிழாலாம் கண்டுபிடிச்சாங்களோன்னு அப்படின்னு கூட எனக்கு சில டைம் தோணும். ஸோ இதுதான் அந்த ரூட்டு. நாங்கள் இப்போ 2 வீலரில் நான், என் ஹஸ்பண்ட் அப்புறம் மாமனார் 3 பேரும் போயிட்டுருக்கோம். செம்ம இருட்டாக இருக்கும், லைட் கூட இருக்காது, ஃபுல்லாக வயல்வெளி தான். பயங்கர த்ரில்லிங்காக இருந்துச்சு.
வீட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். அடுத்த நாள் காலையில் எழுந்து எப்பயுமே நாங்கள் வந்து எங்கள் ஊருக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன், கண்டிப்பாக வந்து மோட்டரில் வந்து பம்ப் செட் இருக்கும் இல்லையா, அங்கே குளிப்போம். ஸோ குட்டி பசங்கள்லாம் வந்திருந்தாங்களா, சரி இன்றைக்கி பம்ப் செட்லேயே குளிக்கலாம் அப்படின்ட்டு ரொம்ப எல்லோரும் அப்படியே பேக்லாம் பண்ணி எடுத்துகிட்டு கிளம்பிட்டு இருந்தோம். ஸோ எங்கள் வயலில் நாங்கள் ஒரு பம்ப் செட் வச்சுருக்கோம். நிறைய பேருக்கு இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குமான்னு தெரியல. கிராமத்தில் இருக்கிறீங்கன்னா கண்டிப்பாக நீங்களும் பம்ப் செட்லாம் குளிச்சிருப்பீங்க. சின்ன வயசில் இதான் எங்கள் பாட்டி ஊர். ஸோ அதுவே தான் எனக்கு வந்து நான் கல்யாணம் பண்ணிட்டு போன ஊருமே அதே தான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் சின்ன வயசில். ஏன்னா நான் எங்கள் அம்மா வீடு பார்த்திங்கன்னா ஒரு சின்ன டவுனு. இந்த மாதிரி கிராமம், வயல்வெளி, பம்பு செட்டு இதெல்லாம் நான் வந்து இந்த ஊரில் மட்டும்தான் வந்து என்ஜாய் பண்ணுவேன். ஏன்னா அப்போ சம்மர் ஹாலிடேஸில் நான் இங்கே தான் இருப்பேன். ஸோ நாங்கள் வந்து இன்றைக்கி பம்ப் செட்டில் குளிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டு மோட்டரை ஆன் பண்ணோம். குட்டி பசங்கள்லாம் அப்படியே ரெடியாக இருக்காங்க, தண்ணி வந்தோடனே குளிக்கலான்னு சொல்லிட்டு. ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த பம்ப் செட்டில் குளிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், உங்கள் பாடிக்குள்ளே இப்போ நிறையா ஹீட்லாம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போகணுன்னா நாங்கள் வந்து உடனே குளிச்சுட்டுலாம் வரமாட்டோம். மினிமம் ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரமாவது குளிப்போம். அப்படியே பாடியே பயங்கர ரிலாக்ஸ்டாக இருக்கும். இன்னும் தலைலாம் குளித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஷாம்பூலாம் போட்டு அந்த அந்த பைப் மாதிரி இருக்குல்ல பம்ப் செட்டு, அதில் போய்ட்டு நம்ம அப்படியே தலையை காமிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே செம ஃபோர்ஸாக நமக்கு வந்து தண்ணி அடிக்கிறதுனால அப்படியே க்ளீனாகிடும் தலை ஃபுல்லாகவே. ஸோ ரொம்ப ஜாலியாக இருக்குது. அதுவும் சுற்றில சரௌண்டிங்கும் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக க்ரீனிஷாக இருக்குது. இந்த மாதிரி ஒரு இடத்துல குளிக்கிறதுன்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன். பார்த்திங்கன்னா குட்டி பசங்க எல்லாம் பயங்கரமாக குதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ குட்டி பசங்க 4 பேர் அப்படியே கூடவே சிஸ்டர்-இன்-லா எல்லாருமே வந்து ஜாலியாக வந்து குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குளிச்சுட்டே இருந்தோம். ஸோ குட்டி பசங்கள்லாம் குளிச்சுட்டே இருக்கிறத பார்க்கும்போது எனக்குமே குளிக்கணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. சரி ஓகே நம்மளும் ஸ்டார்ட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வந்து ஹேர் வாஷ் பண்ணணும்னு ரொம்ப தோணுச்சு இந்த மோட்டரில். ஏன்னா நமக்கு டேண்ட்ரஃப் அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும் இந்த மோட்டரில், ஃபோர்ஸாக தண்ணி வருது இல்லையா. ஸோ நானும் போயிட்டு அப்படியே தலையை காமிக்க ஆரம்பிச்சிட்டேன். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு இந்த எக்ஸ்பீரியன்ஸ். மோட்டரில் நீங்களும் குளிச்சிருக்கீங்கன்னா இந்த மாதிரி பம்ப் செட்டில் அந்த ஃபீல் உங்களுக்கு தெரியும் கண்டிப்பாக. ஸோ நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் தண்ணியிலேருந்து எழுந்து வரவே இல்லை. குட்டி பசங்க கூட ஜாலியாக தலை குளிச்சுட்டு அப்படியே தண்ணிக்குள்ளேயே உட்காந்துட்டு இருந்தேன். இந்த வெயில் காலத்துக்கும் அதுக்கும் ரொம்ப சூப்பராக இருந்தது. குளிச்சுட்டு பசங்க எல்லாரையுமே அதுக்கப்புறமா இந்த மோட்டர் ரூம் இருக்கு இல்லையா, இதுக்கு மேலே அப்படியே ட்ரெஸ்லாம் மாற்றி விட்டுட்டு எல்லாருக்கும் தலை காய வச்சுட்டு இருந்தோம். ஸோ பசங்களுமே வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஆகிட்டாங்க பார்க்குறதுக்கு. இப்போ அந்த வெயில் காலன்றதுனால இந்த மாதிரி போயிட்டு மோட்டரில் குளிக்கிறது கூட கோல்டோ அந்த மாதிரி ஃபீவரோ எதுவுமே வரல. எல்லாருக்குமே ரொம்ப செட் ஆகிடுச்சு. பயங்கர ஒரு ரெஃப்ரெஷிங்காக இருந்துச்சு. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து எனக்கு தெரிஞ்சு வில்லேஜில் தான் பாசிபிள்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்பவே ஹாப்பியாக இருந்துச்சு. என் சிஸ்டர்-இன்-லா பார்த்திங்கன்னா சின்ன வயசுலேருந்தே எனக்கு தெரியும், ஒரு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி. இந்த மாதிரிலாம் தனியாக நான் வரமாட்டேன். ஸோ அவங்களும் வந்து சம்மர் ஹாலிடேஸ்க்கு வந்து வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள கூப்பிட்டுட்டு போகும்போது ரொம்பவே கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், ரொம்ப ஜாலியாகவும் இருக்கும், நல்லாவும் இருக்கும் கூட என்ஜாய் பண்ணுறதுக்கு. ஸோ பசங்க எல்லாமே வந்து தலைலாம் காய வச்சாச்சு. அதுக்கப்புறம் அப்படியே ஒருத்தவங்களாம் இறக்கி விட்டுட்டு இருந்தாங்க. ஸோ ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறோம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து 12:30 இருக்கும் ஆஃப்டர்நூன். பயங்கர நான் குளித்ததெல்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு கிளைமேட்டே. எங்களுக்கு அப்படி இருந்தது குளித்ததால். வர வழியில் இந்த மாதிரி வேப்ப மரம் இருக்கு இல்லையா, அதுலேருந்து வேப்பம் கொழுந்து இருக்கும் பார்த்திங்களா, அது வந்து கொஞ்சம் கசப்பு கம்மியாக இருக்கும். ஸோ அந்த வேப்பங்கொழுந்து எடுத்து பறித்து எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக சாப்பிட்டுட்டு இருந்தோம். இந்த மாதிரி ரெகுலராக நீங்கள் வந்து வேப்பங்கொழுந்து சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா பூஸ்ட் ஆகும். அப்படியே வேப்ப இலைலாம் சாப்பிட்டுட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அதுக்கப்புறம் புளிய மரம் வந்துருச்சு. அதுவும் எங்கள் ஊரில் பார்த்திங்கன்னா பர்டிகுலராக இந்த புளிய மரத்துலேருந்து புளியங்காவோ இந்த மாதிரிலாம் சாப்பிட்டிங்கன்னா டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ கண்டிப்பாக எனக்கு அடித்து சாப்பிட்டே ஆகணும்னு பிளான் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு வேப்பங்கொழுந்த குட்டி பசங்கள்லாம் கொடுத்தோம். எல்லாருமே சாப்பிட்டாங்க. குட்டி பசங்கள்லாம் கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வயிற்றில் இருக்க பூச்சி எல்லாமே செத்து போயிடும். ஸோ ரொம்பவே நல்லது. இந்த புளிய மரம் தான் அது. நான் சின்ன வயசாக இருக்கும் போதுலேருந்தே இந்த புளிய மரம் இருக்குது. அது என்னவோ இந்த புளிய மரத்தில் இருக்கிற இந்த புளிய மரம் இருக்குது பார்த்திங்களா, அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். அதுவும் இந்த செம்பழம்லாம் சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்ட்டாக இனிப்பாக இருக்கும். அந்த இலை கூட நல்லாயிருக்கும். புளியங்கொழுந்து இருக்குது பார்த்திங்களா, அதுவே நம்ம இலையே சாப்பிட்லாம், அதுவுமே டேஸ்ட்டாக இருக்கும்.
ஸோ அதெல்லாம் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு வந்தால் திருவிழான்றதுனால இந்த மாதிரி பக்கத்து ஊர்லேருந்து குண்டு மல்லி, அதுக்கப்புறம் வந்து அரும்பு, இதெல்லாம் வந்து இந்த மாதிரி விற்பாங்க. நம்ம வாங்கி நம்ம கட்டி வச்சுக்கலாம். ஸோ இந்த டோட்டலாக இந்த பூ பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 40 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம். ஆனால் இது நான் கட்டினதுக்கப்புறம் எவ்வளோ தெரியுமா வந்துச்சு டோட்டலாக? இது வந்து ஒரு 7லேருந்து 8 முழம் வந்துச்சு. எனக்கு வந்து குண்டு மல்லி வந்து பர்சனல் ஃபேவரெட்டு. பார்க்கவே ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்ததா. ஸோ வந்து குண்டு மல்லி அப்புறம் இந்த அரும்பும் வாங்கினோம். அதுக்கப்புறம் உட்காந்து நான் பூ கட்ட ஆரம்பிச்சிட்டேன். எனக்கு பூ கட்டுறதுனா ரொம்ப 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 பிடிச்ச ஒரு விஷயம். ஸோ நேரம் காலம் எதுவுமே பார்க்காம கட்ட ஆரம்பிச்சிருவேன். ஸோ ஃபஸ்ட்டு குண்டு மல்லி கட்டிகிட்டு இருந்தேன். இந்த ஹேபிட் பார்த்திங்கன்னா எனக்கு கோவிட் அப்போது நம்ம எல்லாமே லாக்டவுனில் வீட்டில் இருந்தோம் பார்த்திங்களா, அதுக்கு முன்னாடி எனக்கு பூ கட்ட தெரியாது. ஸோ அந்த லாக்டவுன் அப்போ இங்கே வந்து நாங்கள் இங்கே நேட்டிவில் இங்கே தான் இருந்தோம். ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி டெய்லியுமே இந்த சம்மரில் பூ வந்து விற்கும். அப்போ ரெகுலராக கட்டி எனக்கு வந்து அந்த ஹேபிட் ஆகிடுச்சு. ஸோ எனக்கு பூ கட்டுறது ரொம்ப பிடிக்கும். நம்ம ஒரு முழம் வாங்குறோன்னு வச்சுக்கோங்களேன், கடையில் வாங்கினீங்கன்னா சென்னையிலலாம் 30 ருபீஸ் இல்லை 40 ருபீஸ் கூட சொல்லுவாங்க சீசன் இல்லாத டைமில். இது பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து 40 ருபீஸ்க்கு தான் வாங்கினோம். ஆனால் இதுவே வந்து 6லேருந்து 7 முழம் எங்களுக்கு வந்துச்சு. ஸோ ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் உங்களுக்கு இந்த பூ. என்ன திருவிழான்னு நான் சொல்லவே இல்லைல்ல. ஈவினிங் வந்து என்ன திருவிழானா சடல் திருவிழான்னு ஒரு திருவிழா வைப்பாங்க எங்கள் ஊரில். சடல்னா டீ ஷேப்பில் வந்து ஒரு மரம், கீழே ஒரு 1 ஷேப்பில் ஒரு பெரிய மரம் டீ மாதிரி இருக்கும், மேலே ஒன்று இருக்கும். அதில் வந்து ஒரு ஆடு எடுத்து கட்டிடுவாங்க. அதை அப்படியே சுற்றுவாங்க. அதுவுமே நான் அந்த வீடியோவில் அட்டாச் பண்ணுறேன். அதை சுற்றி வரும்போது நம்ம என்ன வேண்டுறோமோ அது நடக்கும். நம்ம ஊரில் நிறையா ஆடு மாடுலாம் இருக்கும் பார்த்திங்களா, அதுக்கு ஏதாச்சும் நோய் அந்த மாதிரிலாம் இருக்கும்ல. ஸோ அதையுமே கூப்பிட்டுட்டு வருவாங்க அப்போ அந்த இடத்துக்கு. அப்போ வேண்டிக்கிட்டால் அதுங்கெல்லாமே ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும், ஆடு மாடு எல்லாமே, கோழி கூட. ஸோ அதுதான் இந்த சடல் திருவிழா. அதுக்காக தான் நாங்கள் வந்து ரெடி ஆகிட்ருக்கோம். ஸோ ஊரில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்துட்டாங்க, வெளியூரில் இருக்கிறவங்க எல்லாருமே வந்துட்டாங்க. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. நாங்கள் பூ கட்டிகிட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா ஹஸ்பண்ட் வந்து பக்கத்து டவுனுக்கு போனார். அங்கே பஜ்ஜி வடைலாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் பஜ்ஜியும் வடையும். ஸோ வாங்கிட்டு வந்திருந்தார். என்னதான் வீட்டில் நம்ம பஜ்ஜி வடை செஞ்சு சாப்பிட்டாலும் கடையில் வாங்கி சாப்பிட்டா தான் அது நம்ம திருப்தியாக இருக்கும். ஸோ அதுக்காக அப்படியே சைடில் பஜ்ஜி சாப்பிட்டுட்டே பூ கட்டிகிட்டு இருந்தேன். உள்ளே போய் பார்த்தா கொழுக்கட்டை வேறு செஞ்சு வச்சுருந்தாங்க. சரி ஓகே, இன்றைக்கி லஞ்சு நம்ம இதுவே ஃபயர் ஃபுல்லாகிடும்னு சொல்லிட்டு லஞ்சே யாருமே சாப்பிட்ல. கொழுக்கட்டை பஜ்ஜி வடையே சரியாக இருந்துச்சு. ஸோ குட்டி பையனும் வந்து ஜாலியாக என்ஜாய் பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தான் கொழுக்கட்டை. ஸ்வீட்னால் சொல்லவே தேவையில்ல, பசங்களுக்கு ரொம்ப இஷ்டம். அதனால் வந்து கொழுக்கட்டை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. ஈவினிங் நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டு கரெக்டாக வந்து மேளம் அடிப்பாங்க. அப்போ தான் வந்து திருவிழா ஸ்டார்ட் ஆகுதுன்னு ஒரு குட்டி அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி மைக்லேயுமே சொல்லுவாங்க. சின்ன திருவிழா தான் இது. ஸோ இதுதான் அந்த சடல் திருவிழா. நான் சொன்னேன் இல்லையா, ஃபஸ்ட்டு கீழே ஒரு குச்சி நட்டுருவாங்க. இந்த மாதிரி டீ ஷேப்பில் இருக்கும். அந்த ஆடு வந்து அதில் கட்டிடுவாங்க. கட்டிட்டு அப்படியே சுற்றுவாங்க. அதை சுற்றும் போது நம்ம வந்து வேண்டிக்கணும். ஊரில் இருக்கிற ஆடு மாடு கோழி அதுக்கு ஏதாச்சும் நோய் நொடி இருந்துச்சுன்னா அதையுமே இங்கே கூப்பிட்டுட்டு வருவாங்க. கூப்பிட்டுட்டு வந்து நம்ம வேண்டிக்கிட்டால் சரியாயிடும். இந்த திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் இந்த ஆடு வந்து மேலேருந்து எடுத்துகிட்டு யார் வீட்டு ஆடோ அவங்க வீட்டிலே கொண்டு போய் விட்டுருவாங்க. இது வருஷம் இவங்க வீட்டு ஆடே தான் அவங்க சூஸ் ஒரே ஒரு வீட்டோட ஆடு தான் சூஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ இப்போ பார்த்திங்கன்னா திருவிழாலாம் முடிஞ்சிச்சு. திருவிழா முடிஞ்சதுக்கப்புறம் ஆடெல்லாம் எடுத்துகிட்டு மேலே அந்த வேப்பிலை கட்டியிருப்பாங்க. அந்த வேப்பிலையை மேலே வந்து பிச்சு போடுவாங்க. ஸோ அந்த வேப்பிலையை வந்து பிடிப்பாங்க போயிட்டு, யாருக்கு கிடைக்குதோ அவங்க அதை எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க வீட்டு நெல்லில் அவங்க வச்சுருப்பாங்க இல்லையா, விதை நெல்லாம் அதில் வச்சுக்குவாங்க. ஸோ அதில் பூச்சிலாம் எதுவும் வராது, அதே மாதிரி ஹெல்த் இஷ்யூஸ் எதுவும் வராது அப்படின்றது ஒரு ஐதீகம். ஸோ கிராமத்தில் இந்த மாதிரி புதுசாக விஷயங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்க முடியும். நீங்கள் வந்து சிட்டியில் இருக்கீங்க இல்லை ஒரு டவுனில் தான் இருக்கீங்க, வில்லேஜ்குள்ளே போனதில்லை அப்படின்னா இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நீங்கள் அங்கே பார்க்கலாம். ஸோ சாமியும் வந்து ஊர்வலம் வரதுக்காக எல்லாமே ரெடி பண்ணி வச்சுருந்தாங்க. எல்லாம் திருவிழாலாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே பார்த்திங்கன்னா நான் வந்து அம்மா ஊருக்கு போகிறேன். என்னோடய அம்மா ஊரும் என்னோடய சிஸ்டரின்லா அவங்க கல்யாணம் பண்ணிக்கிட்டு வந்த ஊருமே பார்த்திங்கன்னா பக்கத்தில் தான், கொஞ்சம் தூரம் தான் டிஸ்டன்ஸ். ஸோ அவங்களுமே வந்து சம்மர் ஹாலிடேஸ்லாம் முடிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டு இருந்தாங்க ஸ்கூட்டியில். ஸோ அவங்க கூடயே நானும் செட்டில் ஆகிட்டேன். என்னையும் கொண்டு போய் அப்படியே ஊரில் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வர வழியில் பார்த்திங்கன்னா இங்கே வந்து கரும்பு ஆலை இருக்குது. ஸோ அந்த கரும்பு ஆலையில் போயிட்டு நம்ம கரும்புலாம் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்க கரும்பு கொடுத்தா அதெல்லாமே அவங்க சக்கரை ரெடி பண்ணுவாங்க. ஸோ நமக்கும் காசு தருவாங்க இல்லையா, அதுக்காக தான் இங்கெல்லாம் நிற்கிது செம்ம டிராக்டரு க்யூவில் நிற்பாங்க. ஸோ ஆர்டர் வைஸ் தானே நமக்கு உள்ளே கூப்பிடுவாங்க, அதுக்காக வெயிட்டிங் இதெல்லாமே. ஸோ சிஸ்டர்-இன்-லாக்கு பார்த்தீங்கன்னா 2 குட்டி பசங்க இருக்காங்க. அவங்க அப்புறம் நானும் இருக்கேன் வண்டியில். ஜாலியாக கதை பேசிட்டு வேடிக்கை பார்த்துட்டு வீடியோ எடுத்துக்கிட்டே வந்துட்டுருந்தோம். என்னோட மதுரை-இன்-லா ஊர்லேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதுக்கு ஒரு 1 hour இல்லை 1.5 hour ஆகும். ஸோ இவங்க இருந்தாங்கன்னா இவங்க ஊருக்கு போனாங்கன்னா இவங்க கூட ஜாலியாக ஸ்கூட்டியில் நான் வந்துடுவேன். போகிற வழியில் பார்த்திங்கன்னா கரும்பு ஜூஸ் அப்புறம் நொங்குலாம் விற்கும்.
ஜாலியாக சாப்பிட்டுட்டே கதை பேசிகிட்டே அப்படியே ஊருக்கு போவோம். இந்த குட்டி பசங்க பார்த்திங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை வண்டியை நிறுத்த சொல்கிறாங்க. நிறுத்தி தண்ணி வேணும் தாகமாக இருக்குன்னு சொல்லிட்டு தண்ணி குடிச்சிட்டே இருந்தாங்க. அதனால் ரொம்ப கொஞ்சம் டிலே ஆகிடுச்சு. வீட்டிலேருந்து வெளியே வந்தாலே வந்து 2 பேருக்குமே வந்து பாட்டில் இல்லாமல் வெளியே வரவே முடியாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் தண்ணி கேட்டுகிட்டே இருப்பாங்க. ஸோ ரெடியாக எடுத்துகிட்டு வந்துடுவாங்க என்னோடய சிஸ்டர்-இன்-லா. இப்போ பார்த்தோம்னா நம்ம அப்படியே ஊருக்கிட்ட வந்தாச்சு. ஸோ அவங்க ஊர்லேருந்து நான் அதுக்கப்புறம் பஸ் பிடிச்சி எங்கள் ஊருக்கு போயிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு 10 to 15 மினிட்ஸ் தான் ஆகும் எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு. ஸோ ஒன்ஸ் வந்து சென்னையிலேருந்து நாங்கள் நேட்டிவ்க்கு வரோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு மாமியார் வீட்டுக்கு போயிட்டு அங்கே கொஞ்ச நாள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு போயிட்டு அங்கேயும் அவங்க எல்லாரையுமே பார்த்துட்டு நாங்கள் அதுக்கப்புறம் வந்து சென்னைக்கு கிளம்பிடுவோம். இப்படி தான் யூஸ்வலாகவே நடக்கும். ஸோ லைஃப்பில் இதெல்லாம் தான் ரொம்ப முக்கியமான விஷயமா நான் பார்க்குறேன். அதுக்கப்புறம் அம்மா வீட்டுக்கு வந்தாச்சு. வந்து ஈவினிங் பார்த்திங்கன்னா எங்கள் ஊரில் சந்தை போட்டிருந்தாங்க. ஸோ அம்மா வந்து சந்தைக்கு போய் காய்கறிலாம் வாங்கணும். அவங்களுக்கு அங்கே போய் காய்கறி வாங்கணும் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். சரின்னு சொல்லிட்டு நானும் கூப்பிட்டு போனேன். சந்தையில் போனால் எல்லா காய்கறியும் ஃப்ரெஷ்ஷாக சீப்பாகவும் கிடச்சிது. ஸோ அம்மாவுக்கு என்னென்ன காய்கறிலாம் வாங்கணுமோ அது எல்லாமே, அதுவும் நாட்டு தக்காளிலாம் வந்து சென்னை சைட்லாம் பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. எல்லாமே கூரில் வேறு இருந்துச்சு காய்கறி எல்லாமே. ஒரு பிளேட் 10 ரூபா தான். ஸோ ஹாப்பியாக அதையும் வாங்கிட்டு நாங்கள் வந்து வீட்டுக்கு வந்துட்டோம். வீடியோவை இப்போ தான் நீங்கள் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற வீடியோஸ், என்னோடய கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோவை இது வரைக்கும் பொறுமையாக பார்த்த எல்லா வியூவர்ஸ் அண்ட் சப்ஸ்கிரைபர்ஸ்க்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. தொடர்ந்து உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு வந்து ரொம்பவே மோட்டிவேட் பண்ணுது. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.